என்னடா இது அக்கா நல்லா தானே இருந்துச்சு, திடீர்னு என்னாச்சு நட்ஸ் எல்லாம் தண்ணியில் போடுறாங்களேன்னு தானே பார்க்குறீங்க. அட ஆமாங்க, நட்ஸில் எல்லாம் ரேட் யூரினேஷன் பண்ணுதான், புழுப்பூச்சி வேறு இருக்குதான், எதுக்கு இந்த வம்புன்னு சொல்லி ஒரு வாட்டி அலசிட்டா நல்லதுங்கிறேன். இதைத்தான் எங்கள் பாட்டி அப்போவே கருப்பட்டிலையும் கல் கிடக்குன்னு சொல்லியிருப்பாங்களாட்டு இருக்குது. சரி வாங்க நம்ம மேட்ருக்கு போவோம். இந்த பவர் ஹவுஸ் மிட்டாய் செய்கிறதுக்கு ஒரு 1/2 கப்பு கேஷ்யூ நட்டு, 1/2 கப்பு பாதாமும், ஒரு 1/4 கப்பு வால்நட் அப்படி இல்லைன்னா ஆல்மண்ட்ஸ் இது எல்லாத்தையும் எடுத்துட்டு நல்லா பல்ஸ் மோடில் பொடிச்சு எடுத்துக்கிறலாம். இது கூடவே 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பம்ப்கின் சீடு, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சன்ஃப்ளவர் சீடு இதையும் நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். ஒரு பேனில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிவிட்டு நம்ம பொடிச்சு வச்சுருக்கிற பாதாம், முந்திரி, பிஸ்தா இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு கூடவே சன்ஃப்ளவர் சீடு, பம்ப்கின் சீடு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிறணும். ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சு தான் பண்ணணும். இந்த மீன் டைமில் ஒரு 1/2 கப் அளவுக்கு பேரிச்சம்பழத்தை நல்லா பேஸ்ட்டாக அடித்து எடுத்துக்கிறணும். அதே பேனில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கருப்பு திராட்சை ஆட் பண்ணி நல்லா வந்துட்டு உப்பி வரும்போது பார்த்தீங்கன்னா நம்ம அரைச்சி வச்சிருக்கிற அந்த பேரிச்சம்பழம் பேஸ்ட் எடுத்து வச்சிருக்கிற இந்த நட்ஸ் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ரோல் பண்ணிக்கோங்க. ரோல் பண்ண வரலைன்னா இந்த மாதிரி புட்டுக்குழாயில் கூட போட்டு நம்ம ரோல் பண்ணி எடுத்துட்டு ரோஸ்டட் எள்ளில் போட்டு புரட்டி எடுத்தோம்னா சூப்பரான பவர் ரோஸ் ஸ்நாக் ரெடி ஆகிடும். உங்களோட ஃபேவரட் நட்ஸ் என்னன்னு சொல்லி கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.